இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாடு நடத்துது. போலீஸ்காரங்களே கடையை மூடுன்றாங்க. ஏன் கடையை மூடுன்றாங்க? கட்டுப்படுத்த முடியாத வன்முறையை. உண்மை அதுதானே. அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சியாக யாரா இருக்கட்டும், கடையை மூடுறாங்களா இல்லையா? பயத்துல கடையை மூடுறியா இல்லையா? ஒரு வியாபாரி போய் ஒரு வியாபார சங்கம் போய் கேலண்டர் கொடுத்தா 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறது எவ்வளவு யோசிக்கிறேன். ஒரு மாநாட்டுக்கு போய் வசூல் போனா யோசிக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி வந்து நீட்டினா, அதாவது இல்லாத கோயிலுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, கும்பகோணத்துல ஒரு கோயிலே கட்டல, இல்லாத கோயிலுக்கு 50,000 ரூபாய் டொனேஷன் கேட்கறானுங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு. போதையெல்லாம் தினம் வணிகர்கள் தாக்கப்படுறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, பஸ் கண்டக்டர் இழுத்து போட்டு அடிக்கிறான், போலீஸ்காரனை இழுத்து போட்டு அடிக்கிறான். அதான போதை கலாச்சாரம். போதை அடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் எங்க வருவான்? வியாபாரி கிட்ட தான் வருவான். அங்க வாட்டர் பாட்டில் வாங்க, காசு தர மாட்டான். கேட்டானா பாட்டில் உடைப்பான். 1980களில் எதற்காக வியாபாரி சங்கங்கள் தோன்றியதோ இதுக்காக தான் தோன்றியது, ஒரு பாதுகாப்புக்காக தான் தோன்றியது. மீண்டும் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த 35 வருடங்களாக நாங்கள் கட்டி காப்பாத்திருக்கோம். ரவுடிகள்னா வியாபாரிகளுக்கு மேல ஒரு பயம் வரும். அங்க போனா ஒரு 50 பேர் வருவான்ப்பா அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு அந்த பயம் விட்டு போச்சு. முழுக்க காரணம் வியாபாரிகள் ஆகிய நீங்கள் தான். கடை அடைங்க, உங்க ஒற்றுமையை காட்டுங்க. ரவுடி வந்தா அவன் அடிச்சா நம்ம திருப்பி அடிப்போம். அந்த ரவுடி வந்தானா ஒரு 30 பேர் பின்னாடி வரான்னு சொல்லிட்டு தானே அரசு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு போலீஸ் அடிச்சு அந்த கஞ்சா வியாபாரி மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பஸ்ல கும்பகோணத்துல இழுத்து போட்டு அடிச்சு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்போ குடிச்சா கஞ்சா அடிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்றத அரசும் ஏற்றுக்கொள்கிறது. அதான உண்மை. அப்போ இது பண்ணலன்னா விரைவில் அனைத்து வியாபாரம் தாக்கப்படுவீர்கள். எங்களை போன்ற அமைப்புகள் இல்லை என்றால் நீங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமா நீங்க மாறிடுவீங்க. எப்படி வெயில்ல ஐஸ்கிரீம் கரையுதோ அந்த மாதிரி வணிக சமூகமே கரைஞ்சு போயிடும். அதனால மே 5 லீவு தான் உங்களுக்கு ஒரே விஷயம். நான் இதை எச்சரிக்கையாகவும் சொல்லிடுறேன். அத்தனை வணிக சமூகத்தும் இதை நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிடுறேன். இந்த வணிக சமூகம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும். நீங்க எந்த அமைப்பில் வேணா இருந்தீங்க, என்னவா இருந்தீங்க, அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடுங்க. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். அனைவருக்கும் நன்றி. சரிம்மா. அதாவது நீங்க சொல்றது சரிதான். கால மாற்றத்தம் சில விஷயங்களை இது பண்ணலாம். அப்ப அதே தான் மக்களும் சொல்றாங்க. ஆன்லைன் வணிகம் இன்னைக்கு வந்து காலம் மாறிச்சு, உலகமயமாக்கல் ஆயிடுச்சு, அதனால அதுக்கு மாறிட்டோம், இதுல என்ன தப்புன்னு நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க. வியாபாரிகள் மட்டும் இல்ல, எல்லாருமே. ஏன் காலமாடல அவங்க பண்றாங்க? அப்போ நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தை முன்னேற்றத்தால் தான் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்போ நம்ம வந்து இந்த ஆன்லைன் வணிகத்தையும் கார்பரேட் வந்து ஏன் எதிர்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு போட்டி என்றது வந்து ஒரு முறையான போட்டியா இருக்கணுமா? சரிங்களா? இப்போ நீங்களும் நானும் ஒரே துறையில் போட்டி போடுறோம்னா, ஒரே திறமை இருக்குன்னா, அப்போ நமக்கான அளவுகள் வந்து சமமாக இருக்க வேண்டும். சரியா? இப்போ ஒரு கடையில ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் எடுத்துங்க, ஒரு 250 ரூபாய் விற்கிறோம்னா விநியோகஸ்தர் எங்களுக்கு வந்து ஒரு 230 ரூபாய்க்கு தருவாரு, நம்ம ஒரு 20 ரூபாய் லாபம் வச்சு வைப்போம். அதே விஷயத்த மிகப்பெரிய கார்பரேட்டுக்கு ஆன்லைனுக்கு கொடுத்தா ஓகே. ஆனா அந்த ஆர்லிக்ஸ் பாட்டில் 200 ரூபாய்க்கு அமேசான்ல கிடைக்கும், 210 ரூபாய்க்கு டிமார்ட்ல கிடைக்கும். அப்போ நாம இதை தான் கட்டுப்படுத்துன்னு சொல்றோம். போட்டி, நாங்களும் உலகமய மக்களோட போட்டி போட தயார். சரியா? அப்போ இதை யார் கட்டுப்படுத்தணும்? அரசு தானே கட்டுப்படுத்தணும். சரியா? அரசு தானே இதை பார்க்கணும். எங்கேயோ இருக்கிற ஜெஃப் பெசோஸ் வாழ்றதுக்காக இங்க இந்தியாவில் இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அம்பானிக்கு ஏற்கனவே பல லட்சம் கோடி சொத்து இருக்கு. 1000 கோடி கொடுத்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு, அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறாரு மகனுக்கு. அவர் வாழ்றதுக்காக நாங்களாம் இருக்கிறோம் இங்க. அப்போ எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க தான் கேட்கிறோம். அப்போ இதை யார் தான் கண்ட்ரோல் பண்றது? அப்போ இந்த ஒரு விஷயத்த மேல இருக்க வியாபாரிகள் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. எங்களை போன்ற சிறு வியாபாரிகள் அதை பத்தி யோசிப்பாங்க. அதனால எத்தனை காலம், அதை முதல்ல சொல்லிட்டேன், இந்தியான்றது ஜனநாயக போர்வில் இருக்க சர்வாதிகார நாடு. இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சிறு சிறு போராட்டங்கள் ஆர்டர் பண்ணா மட்டும்தான் எங்க குரல் அவங்களுக்கு கேட்கணும்னு சொல்றோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கேட்கும்.